உத்தரப்பிரதேசம் பூலான் தேவி. பூலான் தேவி என்பதற்கு தமிழில் அர்த்தம் பூக்களின் அரசு. 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தேவதின் மூலா தம்பதியினருக்கு இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்தவர். 4 சகோதரிகள், ஒரு சகோதரன். தந்தையார் தேவதின் அவர்கள் பெண் குழந்தை பிறந்ததால் ஒரு மிகப்பெரிய வெறுப்பில் 4 பெண்களின் மீதும் பூலான் தேவி அவர்கள் 11 வயதில் திருமணத்தை தந்தையார் பூப்பெய்வதற்கு முன்னாலேயே நடத்தி வைக்கிறார். கசக்கி பிழியப்பட்டார் பூலான் தேவி. ஒவ்வொரு நாள் இரவிலும் பாலியல் வன்கொடுமை கட்டிய கணவரால் நிகழ்த்தப்பட்டது. 16 வயதில் சிறையிலே சிறை காவலர்களால் சிதைக்கப்பட்டார். தினந்தோறும் 3 காவலர்கள் 4 காவலர்கள் வந்து சிதைத்து விட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். லாலாராவும் ஜீவன்ராம் தாகூர் அவர்களும் பூலான் தேவியை சிதைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கிராமத்திற்கே விருந்து படைத்தார்கள். மேமா கிராமத்து மக்கள், இளைஞர்கள் அனைவரும் பூலான் தேவியை சிதைத்தார்கள், சின்னா பின்னமாக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். மார்பகங்கள் கூட தோன்றாத இடத்தில் கூட கடித்து துன்புறுத்திய காட்சி. புத்திலானோடு வாழ்ந்தாலும் கூட இனிமேல் இவனிடம் வாழ்வதை விட சாவதே மேலானது என்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 ஆண்டுகள் வீரப்பனார் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு மாவீரராக இருந்தார். அவர் செய்த செயல்கள்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ அதே மாதிரி வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இதே மாதிரி வீரப்பன் அவர்களுக்கு இணையாக ஒருத்தவங்க மிகப்பெரிய ஆளுமை செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தலைமறைவான வாழ்க்கைகள் மூலம் அவங்க வெளியில் ஒரு பொது வாழ்க்கைக்கு அதுக்கப்புறம் பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. ஆனால் அவர் ஒரு பெண்ணென்ற அளவில் அவர்கள் மிகப்பெரிய சில விஷயங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள பற்றி சொல்லுங்க ஐயா. உத்தரப்பிரதேசம் பூலான் தேவி. பூலான் தேவி என்பதற்கு தமிழில் அர்த்தம் பூக்களின் அரசி. 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தேவதின் மூலா தம்பதியினருக்கு இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்தவர். 4 சகோதரிகள், ஒரு சகோதரன். தந்தையார் தேவதின் அவர்கள் பெண் குழந்தை பிறந்ததால் ஒரு மிகப்பெரிய வெறுப்பில் 4 பெண்களின் மீதும் காட்டினார். இவர் ஒரு மல்லா என்கிற சமூகத்தைச் சேர்ந்தவர். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சமூகத்திலிருந்து பிறந்தவர். அங்கே மல்லா சமூகத்திற்கும் தாகூர் சமூகத்திற்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சாதிய வன்மம் தலைத்தோங்கி கிடந்த மாநிலம் மகாராஷ்டிரா. பூலான் தேவி அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்தாலும் கூட அற்புதமான அழகியல் நிறைந்த கிராமத்தின் சூழலில் வளர்ந்த பூலான் தேவி அவர்கள் தந்தையாருடைய கண்காணிப்பில் இருந்தாலும் கூட கவனமின்றி வளர்ந்தார். குழந்தை திருமணங்களை இந்த நாடு ஒரு காலத்தில் கண்டிருந்தது. அந்த அடிப்படையில்தான் பூலான் தேவி அவர்கள் 11 வயதில் திருமணத்தை தந்தையார் பூப்பெய்வதற்கு முன்னாலேயே நடத்தி வைக்கிறார். விறகு வெட்டி கொண்டே விற்கிற வேலையிலும், வீட்டு வேலைகளை செய்து சமைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது, துணிகள் துவைப்பது போன்ற வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தார் பூலான் தேவி. கணவர் புத்திலான் பூலான் தேவியை விட 3 மடங்கு வயது மூத்தவர், 35 வயதை கடந்தவர். ஏற்கனவே 2 திருமணங்கள் அவருக்கு நடந்தேறியிருக்கிறது. பூப்பெய்துவதற்கு முன்னாலேயே பூலான் தேவியை புத்திலானுக்கு திருமணம் செய்து வைத்தார் தந்தையார் தேவதின் அவர்கள். கசக்கி பிழியப்பட்டார் பூலான் தேவி. ஒவ்வொரு நாள் இரவிலும் பாலியல் வன்கொடுமை கட்டிய கணவரால் நிகழ்த்தப்பட்டது. இரவு முழுவதும் கண்ணீர் வடித்து கட்டிலுக்கு கீழே அழுது கிடப்பது பூலான் தேவியினுடைய ஒவ்வொரு நாள் பொழுதாக விடிந்தது. மார்பகங்கள் கூட தோன்றாத இடத்தில் கூட கடித்து துன்புறுத்திய காட்சிகள். புத்திலானுடைய அடக்குமுறைகள். பகலெல்லாம் வீட்டு வேலை செய்ய வேண்டும், சமைத்து போட வேண்டும், துணிமணிகளை துவைக்க வேண்டும், பல்வேறு வேலைகளை கொடுத்து பூலான் தேவியை கசக்கினான் புத்திலான். ஆனால்
பூலாந்தேவி எல்லாவற்றையும் சகித்து கொண்டு புத்திலானோடு வாழ்ந்தாலும் கூட இனிமேல் இவனிடம் வாழ்வதை விட சாவதே மேலானது என்று கருதி புத்திலானை துறந்து பூலாந்தேவி அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களிடம் தேவதின் மூலாவிடம் சென்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார். ஆனால் அங்கேயும் சிக்கல் எழுந்தது. ஏற்கனவே பெண் குழந்தைகள் மீது வெறுப்புற்று இருந்த தேவதின் அவர்கள் தன்னுடைய அண்ணனான கருதையான் வீட்டிற்கு கொண்டு போய்விட்டார். கருதையான் வீட்டிலே வளர்ந்த பூலாந்தேவி பல்வேறு இன்னல்கள், இடர்பாடுகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தார். தினந்தோறும் அடிவிலும் தினந்தோறும் கொடுமைப்படுத்துவார்கள். அப்படி வளர்ந்து வந்திருக்கிற பூலாந்தேவி ஒரு கணம் யோசித்தார். தன் தகப்பனான தேவதின் அவர்களுக்கும் கருதையாள் அவர்களுக்கும் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதை கணக்கிட்டு பார்த்தார். கருதையாளுக்கு பல ஏக்கர்கள் விளைநிலங்களாக இருந்தது. பூலாந்தேவி தன்னுடைய பெரியப்பா கருதையாளிடம் சொத்து கேட்கிறார். என் தகப்பனுக்குரிய சொத்தை பிரித்து கொடுங்கள் என்று கேட்டார். ஆனால் அந்த சொத்துகள் அனைத்தும் கருதையாள் பேரில் அவர் பேர் மாற்றம் செய்து வைத்திருந்தார். சொத்தையா கேட்கிறாய் என்று மனதில் நினைத்து கொண்ட கருதையாள் அவர்கள் சொல்லனா துயரங்களை பூலாந்தேவி அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் பூலாந்தேவி கேள்வி மேல் கேள்வி கேட்க, இனிமேல் பூலாந்தேவி சும்மா விட்டால் சொத்திற்கே ஆபத்து என்று கருதிய கருதையாள் அவர்கள் ஒரு திருட்டு வழக்கிலே பூலாந்தேவி அவர்களை காவல்துறையிடம் புகார் அளித்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சிறைக்கு சென்ற பூலாந்தேவி 16 வயது. 16 வயதில் சிறையிலே சிறை காவலர்களால் சிதைக்கப்பட்டார். சொல்லனா துயரங்கள் சிறையிலே. தினந்தோறும் 3 காவலர்கள் 4 காவலர்கள் வந்து சிதைத்து விட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஒரு நாள் தேவதின் தந்தையார் அவர்கள் பூலாந்தேவியை போய் பார்ப்பதற்காக சிறை சென்றபோது சிறையிலே மெலிந்த உடலாய் கண்ணங்குழிகள் வற்றிப்போய் உடல் சோர்வுடன் உட்கார்ந்திருந்த தன் மகளை பார்த்து கதறி அழுகிறார். இனிமேலும் தன் மகளை சிறையில் வைத்திருந்தால் செத்தே போய்விடுவாள் என்று கருதிய தேவதியின் அவர்கள் தாகூர் சமூகத்தில் நிலக்கிழார்களாக இருந்தவர்களிடம் போய் முறையிட்டு தன்னுடைய மகளை எப்படியாவது சிறையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று கருதி சிறையில் எடுத்தார்கள். சொந்த கிராமத்திற்கு பூலாந்தேவி சிதைக்கப்பட்ட நிலையில் கட்டிய கணவரான புத்திலான் ஒரு பக்கம் கொடுமை, இன்னொரு பக்கம் மன அழுத்த கொடுமையாக சொந்த பெரியப்பா, அதற்கு பிறகு சிறை சென்ற பூலாந்தேவிக்கு காவல்துறையால் சிதைக்கப்பட்ட வரலாறு, இதையெல்லாம் தாங்கி கொண்டு சொந்த கிராமத்திற்கு வந்தார் பூலாந்தேவி. அங்குதான் பிரச்சனை தொடங்கியது. லாலாராவ், ஜீவாராம், தாகூர் போன்றவர்களெல்லாம் மாறி மாறி பூலாந்தேவியை கற்பழித்தார்கள். காம கொடூரன்கள் சாதி பார்த்து கற்பழித்தார்கள், சமூகம் பார்த்து சிதைத்தார்கள், மார்பகங்களை கடித்து குதறினார்கள். பார்ப்பதற்கு அழகு, பண்பட்ட பார்வை, தொட்டால் இரத்தம் சிவக்கும் தோள்கள், நீண்ட முடி, வளைந்த புருவம், 16 வயது கொண்ட பக்குவ பெண் பூலாந்தேவி கிராமத்திற்கே தேவைப்பட்டாள். லாலாராவும் ஜீவன்ராம் தாகூர் அவர்களும் பூலாந்தேவியை சிதைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கிராமத்திற்கே விருந்து படைத்தார்கள். மேமா கிராமத்து மக்கள், இளைஞர்கள் அனைவரும் பூலாந்தேவியை சிதைத்தார்கள், சின்னா பின்னமாக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், கோலோச்சினார்கள். 22 முறை கற்பழித்தார்கள். சொல்ல முடியாத தருணத்தில் இருந்தாலும் நிர்வாண கோலத்தோடு வேலைகள் செய்ய அனுமதிக்கப்பட்டார் பூலாந்தேவி. உடம்பில் ஒட்டு துணிகள் கூட இல்லாமல் ஊருக்குள் வீதிகளில் சிதறி கிடக்கிற குப்பைகளை கூட்டி எல்ல வைத்தார்கள். அதோடு அவர்கள் விட்டு வைக்கவில்லை.
பூலான் தேவி எவ்வளவு தூரம் தமக்கு தேவைப்பட்டாள் என்பதை ஆய்ந்தறிந்து தாகூர் சமூகத்தினவர் அந்த கிராமமே பூலான் தேவிக்கு அவளுடைய அழகிற்கு மயங்கி அணு அணுவாக பூலான் தேவி சிதைத்த கொடுமை. மீண்டும் புக்கிலான் என்கிற அந்த கிழவனை போய் புருஷனை பார்ப்பதற்காக போனாள் பூலான் தேவி. வேறொரு பெண்ணோடு திருமணம் செய்து கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நீதி கேட்டாள் பூலான் தேவி. கோபத்துடன் திரும்பினாள். அவள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஒன்று உருவானது. கைலாஸ் என்கிற தனக்கு விருப்பப்பட்ட ஒருவரை காதலித்தார். அவரையே திருமணம் செய்து கொண்டார். இனிமேல் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, இனிமேல் வேறொரு எந்த விடயமும் நமக்கு தேவையில்லை என்று கருதிய பூலான் தேவி தன்னுடைய இல்லற வாழ்வை இன்பமாக தொடங்கிய காலகட்டம். கைலாசிற்கு பூலான் தேவிக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கிறது. அப்பொழுதுதான் விக்ரமல்லா, பாபு புச்சர் போன்றவர்கள் கடத்தல்காரர் தலைவர்களாக இருந்தவர் பாபு புச்சார். அவனுடைய அறிமுகம் இரண்டாவது கணவரான கைலாஸின் மூலமாக ஏற்படுகிறது. கைலாஸ் சிறிது காலம் பூலான் தேவியை பயன்படுத்திவிட்டு பாபு புச்சார் என்கிற கொள்ளை தலைவனிடம் ஒப்படைத்தார். பாபு புச்சார் அணு அணுவாக ஒவ்வொரு நாளும் சிதைத்தான் பூலான் தேவியை. கொடுமை தாங்க முடியாமல் எத்தனையோ நாள் கதறியிருக்கிறார்கள். ஒரு நாள் கைலாஸ் வீட்டிற்கு தப்பி ஓடி மீண்டும் பாபு புச்சர் அழைத்து வருகிறான். சொல்ல முடியாத சாட்டையடிகளை கொடுத்து அழைத்து வருகிறான். தம் இச்சைகளுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் சுட்டுக்கொள்ளுவேன் என்று அறிவித்தான்.